நண்பர்களே வணக்கம். காரைக்கால் கே பிரபாகரன். என்னுடைய செட்டப்பில் அடுத்தது லேப்டாப் மூலிமா எப்படி ரேடியோவுக்கு செட்டப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். என்னுடைய லேப்டாப் வந்து எம்எஸ்ஐ பிராண்டு. இந்த லேப்டாப் வந்து விண்டோஸ் 11 ஓஎஸ் ஒரிஜினல் ஓஎஸோடு இருக்குது. 16 ஜிபி ரேமு, ஓகேவா. அதே மாதிரி 512 ஜிபி எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக் செட்டப் வந்து ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம். இதோட விலை வந்து ஒரு 3200 3200 தான் வருது. டோனர் யூஎஸ்பி மைக், நல்ல குவாலிட்டி நல்லாயிருக்கு. நீங்கள் ஆன்லைன் மீட்டிங், ஜூம் மீட்டிங்கு, ஆடியோ ரெக்கார்டிங் எல்லா பர்பஸுக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை அதை விட கம்மியான பட்ஜெட்னால் இந்த மைக்கு ஜெப்ரானிக்கோட இது ஒரு 1000 ருபீஸ் காஸ்ட் ஆகுது. இந்த மைக்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய ஆன்லைன் கிளாஸஸில் பார்த்துருப்பீங்க, நான் யூஸ் பண்ணக்கூடிய மைக் வந்து இந்த டோனர் யூஎஸ்பி மைக்கு தான். இந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தால் போதும். நார்மலான லேப்டாப் இருந்தால் கூட போதும். நான் வீடியோ பர்பஸை சேர்த்து பண்ணிகிட்ருக்கிறதால என்னுடைய கான்ஃபிகரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு நார்மலாக ஒரு i3 லேப்டாப், ஒரு 8 ஜிபி ரேம் இருந்தால் கூட சூப்பராக நீங்கள் லைவ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இந்த யூஎஸ்பி டைப்பு மைக் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது மொபைலை பொறுத்தளவுக்கு நான் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே சாம்சங் தான் யூஸ் பண்ணுறேன். சாம்சங் 5G மாடல் ஃபோன் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது மீடியா இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, நான் வந்து யூடியூப்பில் பண்ணணும், பெரிய லெவலில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிற கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்காக என்னுடைய ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐஃபோன் பிராண்டு. நிறைய பேர் என்கிட்ட இந்த ஐஃபோன் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து ஐஃபோன் வந்து இப்போ இந்த ஆண்டு தான் 2024 தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி i7 மாடல் வந்து ட்ரையல் பேஸில் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதுவும் வச்சுருக்கிறேன். ஆனால் மீடியாக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஃபோன் யூஸ் பண்ணுற அனுபவம் வந்து எனக்கு இப்போ புதுமையான அனுபவம். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இதோடைய சவுண்டாக இருக்கட்டும், வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், ஆடியோ ரெக்கார்டிங்காக இருக்கட்டும். i15 இது. இந்த மாடலும் நீங்கள் வந்துட்டு மீடியாவில் டெவலப் ஆகணும் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய கேமராவை நம்ம எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ப்ராக்டிக்கலாக கஷ்டம். இன்வெஸ்ட்மெண்ட்டும் அபோவ் 1.5 lakhs, 1.5 லட்சத்துக்கு மேலே கேமராலாம் காஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி மொபைல் பார்க்கும்போது ஒரு 60,000 70,000 நம்ம வந்து காம்பேக்டாக நம்ம பாக்கெட்டில் வச்சு எங்கே போனாலும் நம்ம நினைக்கிற மாதிரி ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல டிவைஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி மொபைல்லாம் நீங்கள் வச்சுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரைபேட், இந்த மாதிரி ஒரு ட்ரைபேட் தேவை. இது இருந்தால் நீங்கள் வந்து பக்காவாக ஷேக் இல்லாமல் அழகாக நீங்கள் வந்து வீடியோ ஷூட்லாம் பண்ண முடியும். மொபைலை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இந்த காலர் மைக் வந்து பக்காவான குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து 3 டைப் சி பின்னை வந்து நம்ம மொபைலில் சொருவிட்டு இதை காலரில் வச்சு ஆன் பண்ணிட்டோம்னா இதில் லைட்டு வரும். நம்ம வந்து அழகாக நம்ம பேசிக்கலாம். சார்ஜபிள் தான், ரெண்டுக்கும் நம்ம மொபைல் சார்ஜர் மாதிரி போட்டு சார்ஜ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மவுஸ் யூஸ் பண்ணால் தான் லேப்டாப்பில் என்னால் ஒர்க் பண்ணவே முடியும். ஏன்னா மவுஸ் எனக்கு ரொம்ப பழகிடுச்சு. நிறைய பேர் வந்து மவுஸ் இல்லாமல் லேப்டாப்லேயே யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் மவுஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, நான் என்னுடைய லேப்டாப்பில் வந்து உள்ள கீபோர்டு எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்டர்னல் கீபோர்டு வச்சு அந்த கீபோர்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் கூட நமக்கு வந்து ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் இந்த மாதிரி ஒரு செட்டப் இப்போ நம்ம மொபைல்லையே கூட நீங்கள் லைவ் பண்ணிக்கலாம். மொபைல்லையே வந்து இந்த மாதிரி ஒரு காலர் மைக்கோ, யூஎஸ்பி சிபின் டைப் மைக்கோ, இல்லை வந்து ஜாக் டைப் மைக்கோ நீங்கள் போட்டு நீங்கள் வந்து லைவ் ஷோலாம் சூப்பராக நீங்கள் பண்ணலாம். ஓகேவா. இவ்வளோ தான் நமக்கான செட்டப்பே தேவை. இன்னமும் உங்களுக்கு பக்காவாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆடியோ வந்து ஏர் ப்ரூஃப் பண்ணிக்கலாம், அதாவது சவுண்ட் ப்ரூஃப் பண்ணிக்கலாம். சவுண்டு ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்டுடியோவுடைய குவாலிட்டி, ரெக்கார்டிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும். உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த பட்ஜெட் சொன்னாலும் அந்த பட்ஜெட்டில் வந்து நாங்கள் உங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு கூடுதல் டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ என்னுடைய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா, என்னுடைய வீட்டில் வந்து செவருக்கே நான் வந்துட்டு க்ரீன் மேட் ஸ்க்ரீனோடைய பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன். அந்த கலர் என்னவோ க்ரீன் மேட்டு
ஸ்க்ரீன் வாங்கினா என்ன கலரு நம்ம வாங்குவோமோ அந்த கலரே பெயிண்ட்டாக அடிச்சிருக்கேன். இதுலேயும் ஒரு பர்பஸ் இருக்குது. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நான் வீடியோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணும்போது பேக்ரவுண்டு மாற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி க்ரீன் பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா பக்காவாக நமக்கு வந்து அந்த வீடியோ வந்து பேக்ரவுண்டு மாற்றிக்க முடியும். அவ்வளோதான். இந்த செட்டப் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டுடைய லிங்க்ஸையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி போடுறேன். இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அந்த பிராண்ட்ஸை கூட நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட்டில் சஜஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். சென்னையில் உள்ளவங்க டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறவங்க சென்னையில் டைரெக்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சென்னை அண்டு கோயம்புத்தூர் வந்து ஒரு பெரிய மார்க்கெட். இந்த நம்மளை மாதிரி மீடியா ரிலேட்டடு ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு, எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஷாப்ஸ் இருக்குது. அப்புறம் இன்னொரு மைக் உங்களுக்கு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அந்த மைக்கு அந்த ஜூம் மைக் அதான். இந்த இன்னொரு மைக் நான் உங்களுக்கு நண்பர்களே, இப்போ இன்னொரு மைக் நான் உங்களுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மொபைல் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது மொபைல் கிடையாது, இது ஒரு மைக். இது வந்து ஜூம் ப்ராடக்ட்டு, இன்டர்நேஷ்னல் பெஸ்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட் இது. இதோடைய காஸ்ட் வந்து இன்னைய ரேட்டுக்கு வந்து 14,000 வருது. இந்த மைக் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹேண்டி ரெக்கார்டர்னு சொல்லுவோம். எங்கே போனாலும் அந்த ஸ்பாட்லேருந்து நம்ம அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த மெமரி கார்டில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வந்து நம்ம ஆடியோ எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு இப்போ ஸ்டேஜ் ப்ரோக்ராம் போனால் கூட அந்த மிக்சர்லேருந்து, இப்போ நான் காட்டின மாதிரி மிக்சர்லேருந்து ஒரு அவுட்டு கேட்டிங்கன்னா அவங்க பின்னில் வந்து ஒரு அவுட் எடுத்து உங்களுக்கு ஒரு கொடுத்துருவாங்க 3.5 ஜாக்கு. அதை வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இல்லை இப்படியே தூக்கி வச்சுட்டு அப்படியே போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்டேஜில் ஒரு ஸ்பீக்கர் பேசுகிறாருன்னா அந்த ஸ்பீக்கருக்கு முன்னாடி இந்த மைக்கை ரெக்கார்டிங் போட்டு அப்படியே வச்சுட்டிங்கன்னா பக்காவாக நீங்கள் ரெக்கார்டிங் வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்கும். இப்போ டிவியில் நீங்கள் ஸ்டார் டிவி, பெரிய பெரிய நியூஸ் சேனல்லாம் பார்க்குறீங்களா, அந்த குவாலிட்டி வந்து இதில் இருக்கும். ஓகேவா? அதனால் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க, நான் சொன்ன ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா ப்ராண்ட்லேயுமே நீங்கள் உங்களுக்கு விருப்பம் போல் வாங்கி நீங்கள் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். உங்கள் லைவ் செட்டப்பை பொறுத்தளவுக்கு நான் இன்றைக்கி ஓரளவு எல்லாமே உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சஜஷன் கேளுங்க. கண்டிப்பாக உங்களை கைட் பண்ணுறதுக்கு நேசம் ஸ்கூல் ஆஃப் மீடியாவில் நானும் மஸ்கர் சாரும் எப்போவுமே தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.